சமீபத்துல 23 வகையான நாயெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த நாயை வளர்க்க தடை விதிச்சாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த நாயோட பைட்டிங் ஃபோர்ஸா இருக்கட்டும், இந்த ஹியூமன் கூட ரியாக்ட் பண்ற விதமா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஃபைட்டிங் ரிலேட்டடா வளர்க்குற நாய். அதாவது இந்த நாயை வச்சு சண்டை போடுறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து நம்ம வளர்க்க கூடாதுன்னு பேன் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட பேன் பண்ண நாயில ஒரு வகையானது இந்த ராட்வீலர் நாயை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். பேன் பண்ணப்பட்ட 23 வகை நாயில முக்கியமா சொல்ல போனோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராட்வீலர், பிட்புல், டெரியர், உல்ஃப் டாக், ரஷ்யன் ஷெப்பர்ட், மாஸ்டிஃப் இதெல்லாம் வந்து வளர்க்கவே கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க. ராட்வீலர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட பைட்டிங் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 328 PSI. நார்மலா ஒரு ஹியூமன் வந்து நம்ம யாரையாவது கடிக்கிறோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்ரோஷமா வெறியில கடிச்சாங்கன்னா 162 PSI வந்து பைட் பண்ணுவாங்க. சோ லயன், டைகர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1008 PSI. இந்த பைட்டிங் ஃபோர்ஸ் தான் லயன், டைகர் இருந்தாலும் கடிச்சு வலிக்கிறது எல்லாமே பண்ணும். ஆனா இந்த ராட்வீலர் பாத்தீங்கன்னா அந்த லயனோட பைட்டிங் ஃபோர்ஸ்ல வந்து ஒரு 35 to 40% ஆஃப் த பவர் வந்து அந்த ராட்வீலர் இருக்கு. அது வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமா ஆக்ரோஷமா அப்படிதான் வந்து பவரா கடிக்கும் சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த நாய் பக்கத்துல போறதுக்கு யாருமே பயப்படுவாங்க. சோ ஒரு வெறித்தனமான நாய்ன்னு தான் சொல்லுவாங்க. பிட்புல் டாகால வருஷத்துக்கு வந்து அதிகமான மக்கள் இறக்குறாங்கன்னு ஏற்கனவே நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ராட்வீலர் அதிகமா கடிச்சு நாய் கடிச்சு இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில வந்து 1000 லைட் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பார்க்குக்கு எதிரில் அவர் வந்து 2 நாய் வளர்த்திருக்காரு, ஒரு மேல் ஒரு ஃபீமேல். அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த நாயை வச்சு பிசினஸ் பண்ணிருக்காரு. நாயை வந்து பிரீட் பண்ணி அது மூலமா குட்டியை வந்து என்ன பண்ணுவாரா 50,000 இருந்து 70,000 அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேல் பண்றதா பண்ணிருக்காரு. இந்த பேன் பண்ணப்பட்ட நாய் வந்து விற்க கூடாது, அதை வந்து பிரீட் பண்ண கூடாதுன்னு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அவர் அதே நாயை வந்து வளர்த்து வித்து இருக்காரு. அதோட நிக்கல அந்த நாயை கூட்டிட்டு பார்க்குக்கு வாக்கிங் வந்திருக்காரு. அந்த நாய்க்கு வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எதுவுமே பண்ணல, மவுத் கார்டு எதுவுமே போடல, ஒரு லீஸ் கையில பிடிச்சி நாயை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வரல. அப்படி இருக்கும் போது அவர் அந்த பார்க்குக்கு வந்து உள்ள கூட்டு போயிருக்காரு. நாயை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ற ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு, 5 வயசு குழந்தை. இவங்க 2 பேரும் அந்த பார்க்ல இருக்கும் போது அந்த குழந்தையை போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நாய் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அட்டாக் பண்ண உடனே அந்த குழந்தை வந்து அங்கே கீழே வந்துட்டு இருக்குது. ஒரு நாய் வந்து தலையை பூச்சி வலிக்கும் போது இன்னொரு கால் ஓடி வந்து அது கால் கையெல்லாம் பூச்சி வலிச்சு இருக்குது. ஸோ அந்தந்த இடத்துல வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு மேல ஆழமா அந்த நாய் வந்து கடிச்சு கொதறி இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நாயை வளர்த்தவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கிட்ட போய் அந்த டாகை பிடிச்சி தடுக்கணும்னு கூட அவர் எதுவுமே பண்ணல. அவர் பண்ணி தனியா வந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டு பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேல இருந்து பார்த்தவங்க எல்லாம் இதை சொல்லியிருக்காங்க, அந்த நாயை வந்து அவர் எதுவுமே பண்ணல, அவர் பண்ணி அப்படியே விட்டாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம யாரோ ஒருத்தர் பார்த்தாலே நம்ம வந்து ஒரு ரியாக்ட் பண்ணிடுவோம். சோ குழந்தைய கடிக்கிறது நம்ம போய் காப்பாற்றணும் அந்த ஒரு கர்டசி கூட இல்லாம அவர் இது மாதிரி பண்ணிருக்காரு. அவரே அந்த நாயை பார்த்து பயப்படுறாருன்னா எதுக்காக அந்த நாயை வளர்க்கணும், மத்தவங்களை கடிக்கிறதுக்காகவா? சோ ஒரு குழந்தை இது மாதிரி அநியாயமா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை அநியாயமா ஒரு குழந்தை எப்படி அந்த நாய் தாக்கியிருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் இந்த நாயை வந்து ரஷ்யா, ஸ்பெயின் உட்பட 17 கண்ட்ரில வந்து பேன் பண்ணிருக்காங்க. இந்த நாய் இப்படி கடிக்கும் போது அதை வளர்த்தவர் வந்து கொஞ்சம் கூட பரிதவிக்கவே இல்லை. அதாவது குழந்தையை கடிக்குது நம்ம போய் காப்பாற்றணும் பண்ணவே இல்லை. அவர் பார்த்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு கடிச்சிட்டு போதுன்னு ஒரு பயம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த நாயை வளர்த்து அவங்க வீட்டுல இருக்க பையனா இருக்கட்டும், அவங்க அம்மா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க வீட்டு வாசல்ல இருந்து பாத்துருக்காங்க, எதுவுமே பண்ணலையா. இந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது கூட அவங்க வீட்டுல இருக்க வண்டியை கொடுத்து உதவும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம டைமுக்கு போய் ரீச் பண்றதுக்கு வந்து உதவியா இருக்கும், அதை கூட அவங்க பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாயை வளர்த்தவங்களா இருக்கட்டும், அவங்க அம்மா, அவங்க பையன் எல்லாரையும் வந்து ஸ்டேஷன்ல பிடிச்சி போய் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 2 நாய்களையும் வந்து கூடிய சீக்கிரத்துல என்ன பண்ணுமோ ப்ராப்பரா அதுக்குரிய லீகலான இது பண்ணி அந்த நாயும் ஒரு இடத்துல வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்ப நடக்கணும்னு பார்க்கலாம். ஆனா இந்த குழந்தைக்கு இப்போதைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லா இங்க ஸ்கல்ல ஃபுல்லா அந்த பாப்பாக்கு வந்து இன்ஜூர் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு ஒரு 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மேபி தேர்ஸ்டேக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் அந்த பாப்பாக்கு வந்து கியூர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா கூட இங்க இல்லையா, அவர் வந்து விழுப்புரத்துல இருந்து வந்து இங்க அந்த பார்க்ல தங்கி தான் வேலை செய்யறாங்க. ஒரு அடித்தட்டு மக்கள் தான் அவங்க. ஸோ ஒரு 8000 சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க. அவங்களோட குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த சூழ்நிலை நம்மளால புரிஞ்சிக்கும் போது அவங்களால ஏன் புரிஞ்சிக்க முடியலன்னு தெரியல. அவங்க அப்பா இந்த பிரஸுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. நிறைய பாவம் எப்படி பேசியிருந்தாரு தெரியுங்களா, நீங்களே அதை பாருங்களேன். நான் ஊர்ல இருந்தேண்ணா, விழுப்புரத்துல இருந்தேன். என் சொந்த ஊர் விழுப்புரம். நான் பொழப்புக்காக வந்தேங்க. நாய் விட்டு கறி விட்டு உள்ள உட்காந்துறான். பாப்பா கண்டிஷன் மாதிரியா இருக்குதுண்ணா. என்ன உள்ளே விட மாட்டாங்களே, யாரும் உள்ள வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. சீரியஸ் கண்டிஷன் என் புள்ள. அவர் காப்பன் அவனே ஓட்டான். அதை தான் காப்பன் பண்ணி என் குழந்தை இட்டு போனான். இவன் தான் என் குழந்தை காப்பன் பண்ணி இட்டு போனான்னு இவன் தான். நான் தான் கூட்டு போனேன்.
நேற்று வந்து நான் வந்து வேலையை முடிச்சு 7:30 கேட்டு நான் வந்து ரூமில் இருந்தேன். இப்போ சவுண்டு கேட்டுச்சு பார்க்லேருந்து நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க, இந்த குழந்தை ஒரு பக்கம் கத்திருந்துச்சு. என்னன்னு பார்த்தா நாய் 2 நாயும் வந்து 2 நாய் சேர்ந்து அம்மா ஒரு பக்கம் கடிக்குது, புள்ளி ஒரு பக்கம் கடிக்குது. நான் எதோ இது பண்ண சொல்லிட்டு அந்த புள்ளியை மட்டும் காலை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு நான் அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டு அவங்க அம்மா ஏதோ தப்பிச்சு வந்துட்டாங்க. வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஏற்ற மாதிரி இருக்க 1000 லைட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சு நான் அதுக்கப்புறம் நான் வர வச்சேன். அவங்கள வளர்த்த நாயை வந்து பிடிக்க கூட அவங்களுக்கு கூட பயமா இருக்காட்டுக்கு. அவரும் வந்து ஓடிட்டாரு, ஓடி எட்டக்க நிற்கிறாரு, கடிக்கிற முடிக்கும் அப்படியே நிற்கிறாரு அவரும். நானும் கடனால நான் பார்த்தேன், அவருக்கே பயமா இருக்கு அந்த நாய்க்கு. எதுக்கு அந்த மாதிரி நாயை வளர்க்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட இருக்கும் சார். பிடிச்சி ஃபுல்லாக மண்டையை பிடிச்சி அங்கே எல்லா இடத்துலையும் கடிச்சிட்டு இருந்திருக்கு. எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஓடினேன். நான் ஒரு 10 நிமிஷமா அவரு அதான் 10 நிமிஷமா வந்து அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் ஓடின பிறகு தான் அந்த குழந்தை காலையை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் பிடிச்சி தீட்டு வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் ராயப்பேட்டில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்போலோவில் வந்து தேருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும். அவங்க நாய் வளர்த்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்போலோ நாங்கள் பார்த்துக்குறோம், எவ்வளோ செலவானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம குழந்தை உயிர் தானே முக்கியம், நம்மள்ட்டையும் எதுவும் காசு பணம் இல்லாதவங்க தானே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் சார். அவங்க ஆமா போகும்போது கூட்டு போயிட்டாங்க. கடிச்சு முடிச்ச பிறகு கூட்டு போறாங்க. கடிச்சு முடிச்சு ஃபுல்லா எல்லாமே முடிச்ச பிறகு கூட்டு போறாங்க. அந்த நாய் வந்து கடிக்கும் போது பயப்படுறாங்க, அந்த நாயை பிடிக்கிறது பயப்படுறாங்க. நான் ஓடுறேன், சரி நம்மள எதுவும் பண்ணா பரவாயில்ல, ஏன்னா அந்த குழந்தை என் கூட விளையாட போகிறோம் எல்லாமே பண்ணும். சரி இந்த புள்ளியை கடிக்கும் நம்மளுக்கு மனத்து கேட்கல, திரும்ப நான் காலை பிடிச்சி இழுத்து அந்த புள்ளியை நான் காப்பாத்திட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சு நான் பண்ணேன். கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு ஓடேன்ட்டேன். அவங்களுக்கு பிடிக்கிறது கூட எல்லாமே கடிச்சு முடிக்கிறது அதட்டாங்கள கொஞ்சம் அந்த நாயை வந்து பிடிச்சி இழுக்க இல்லை என்ன சார். அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சார். எதுவுமே சொல்ல மாட்டேன், உள்ளே விட மாட்டேன் சார். நேற்று என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலாக அங்கே வந்து அம்மாவும் பொண்ணும் எப்போவுமே பார்க்கில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க போல். 2 நாய் வந்து வாக்கிங்க்கு அதான் இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வாக்கிங்காக. நான் ஏதோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா குனிஞ்சு பார்த்த பிறகு அம்மாவும் பிள்ளையும் கீழே கிடக்குறாங்க. நாய் வந்து அந்த குழந்தையோட தலையை நல்லா கடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டேன். யாருமே இல்லை இங்கே. அந்த நாய் கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன பையன், அவங்களால வந்து அவ்வளோ பிடிக்க முடியல. அந்த நாய் 2 நாய் அவ்வளோ பெருசாக இருக்குது, பிடிக்கவும் இல்லை யாரும். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து தான் யாரோ வந்து அந்த பார்த்தாங்க, இது பண்ணாங்க. இங்கே ஓனர் கூட வந்து நின்றுட்டு தான் இருந்தாங்களே தவிர அந்த நாயை பிடிக்கல, எதுவுமே செய்யல. இங்கே வந்து நின்றுட்டு பார்க்கல, இப்படி நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த 2 பேரும் வந்து அந்த நாய் கடிச்சிட்டு தான் இருக்கு அந்த குழந்தைய. அந்த நாய் வந்து தனியாக அந்த குழந்தைய பிடிச்சி தருன்னு நாங்கள் அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிட்டு இங்கே ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கேருந்து யாரோ வந்து இது பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. பாப்பா தந்தை பேசுறதை நம்ம கேட்டிருப்போம். அந்த கூட இருந்து அவர் வந்து காப்பாத்தலன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அவங்க அம்மா கூட சேர்ந்து இவரும் தான் ரெஸ்கியூ பண்ணி அந்த பாப்பா கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இருந்த போதிலும் வந்து இது மாதிரி நாய் வளர்க்குறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா அதுக்குரிய இது என்ன நடவடிக்கை என்ன பண்ணுமோ அது மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட வெளில வாங்க. மத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஆபத்து விளைவிக்கும் விதமா இது மாதிரி இன்சிடென்ட் நடக்காம இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை வந்து வெளில கூட்டு போகும்போது நாய்ங்க இருக்குதுன்னா எதிர்பார்க்கலாம் திடீர்னு ஒரு நாய் இருக்கும், நம்ம ரோட்ல ஏதாவது கடைக்கு போயிட்டு இருப்போம், அங்க ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னா அந்த நாய்கிட்ட விளையாட விடாதீங்க. திடீர்னு அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. 2 நாய் சண்டை போட்டுருக்குன்னா அந்த சைடு போகாதீங்க, அது குத்தி கல் அடிக்கிறது இந்த மாதிரி குழந்தை நான் பண்றது நிறைய பார்த்திருக்கேன். இதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஒரு நாய் உங்களை வந்து தெத்திட்டு வருது இல்ல ஏதாவது பண்ணுதுன்னா அங்க இருந்து ஆக்ரோஷமா வருதுன்னா குழந்தைய அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்க சொல்லுங்க. அங்க இருந்து ஓட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். சோ ஓடுனீங்கன்னா அது வந்து அது விளையாட வருதோ ஏதோ ஒன்று பண்றதுக்கு வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் அதே இடத்துல அப்படியே ஸ்டெடியா இருந்து சின்ன குழந்தைங்க எதுவும் ஆபத்து மேக்சிமம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்காங்க. இது மாதிரி நாயை மட்டும் இல்லைங்க, கால்நடைகளை வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு மத்தவங்களுக்கு வந்து சேதாரம் விளைவிக்காம பாதகம் விளைவிக்காம நல்ல முறையில வந்து உங்களோட கால்நடைகளை நீங்க வளர்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம. நாய் மட்டும் இல்லைங்க, ஆடு மாடு வளர்க்குறவங்களை என்ன பண்ணீங்கன்னா ரோட்ல அப்படியே விட்டுருங்க. அடிக்கடி நிறைய இடத்துல வந்து மாடு முட்டி குழந்தைய தூக்கி போடுறது இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எந்த ஏரியாலே இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்குறவங்க அப்படியே ரோட்ல விட்டுருங்க. குழந்தைங்க விளையாடும் போது நம்ம கேட்டோம்னா யாரையாவது முட்டிச்சா ஏதாவது பண்ணுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. நாளைக்கு வந்து யாரையாவது முட்டி இந்த பிரச்சனை வந்து பெருசாகும் போது தான் எல்லாரும் கேட்பீங்க. அதை இப்பயே கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்றதுக்காக தான் இந்த காணொலி உங்ககிட்ட பதிவு இருக்கிறதுக்கு நன்றி, வணக்கம்.